மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்கள். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. நம்ம பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமா அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்கள்லையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி 1. தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு அடுத்தது 18ஆம் தேதி 12/2023 ஒரு முக்கியமான விசேஷ தினம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு 94 வகையான நகரத்தார் இருக்கிறாங்க. அந்த 94 வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க. காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/12 பௌர்ணமி வருது. இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி, மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது 27/12/2023. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம். அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர். அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள். அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 28/12/2023 வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 1/1/2014 பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/1/2024 அன்னைக்கு அமாவாசை தினம். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் இதை சொன்னோம் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி, அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க 14/1/2024 அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு, அதாவது போகி பண்டிகை. அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள். அப்போ இந்த 14/1/2024 போகி பண்டிகை ஆரம்பமாகுது. இன்றைக்கி நம்ம இதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கோல்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னைக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடமான துலாத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார். அப்போ இந்த மாதம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம். அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார். இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய 20/12/2023 மாதம் பிறந்து 3 நாளில் நம்மளுடைய சனி பெயர்ச்சி
திருநள்ளாறில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 20/12/2023 சனிப்பெயர்ச்சி. எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னாக்க, அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் 2ஆம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு. மீன ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு. அது கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பெயர்ச்சி நடக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஐயா ஒரு நிமிஷம். அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தலையேனா, மார்கழி அப்படின்றது வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். இதற்கு அடுத்த மாதம் பார்த்தோம்னா உத்தராயணம் பிறந்துடுறது. உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது. அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும். திருப்பாவை 30 நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும். இதில் திருவெம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம். அதிலிருந்து முன்னாடி 9 நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவா திருவெம்பாவைக்கு. இதுவும் வந்து கன்னியாஸ்திரீகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக, சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், இந்த 9 பாதங்கள் கொண்டவர்கள் வந்து கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரம் உங்களுடைய ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் வந்து மாதம் பிறக்கிற போதே இருந்துகிட்ருக்கார். அப்போது செவ்வாய் அங்கேயே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிக மிகச் சிறப்பு. ரெண்டாவது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இருந்து உங்களுக்கு இதுவரைக்கு நல்லதே செய்துட்டு இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஆங்கில தேதிக்கு வந்து 20/12/2023 அன்னைக்கு வந்து சனி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு போய்ட்றார். இந்த கும்பத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசியில் இருந்து 4 பார்க்குறார். 4ஆம் பார்வையில் சனியும் பார்க்குறார். அவர் வந்து ரொம்ப நாளைக்குலாம் ஒன்றும் பார்க்க மாட்டார். சனி போகிறவர் இனிமேல் 2 வருஷத்துக்கு மேலே இருப்பார். இவர் வந்து இந்த இப்போ 27/12 அன்னைக்கே செவ்வாய் மாறிடுறார். அவர் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். இந்த சனி பகவான் மாற்றம் வந்து சிறப்பான்னு கேட்டிங்கன்னா சிறப்பு இல்லைங்கிறது தான் சொல்லணும். அதனால வந்து இந்த காலகட்டங்களில், இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் சனிக்கிழமைகளில் விருத்தி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி மாறுற வரைக்குமே அது போக இது வந்து இப்போ மாசப்பலன் சொல்கிறதுனால நான் வந்து அதுக்கு போகலை. இதை வந்து சனி பெயர்ச்சினே நாங்கள் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவில் இந்த சனி பெயர்ச்சியை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. இப்போ வந்து மற்ற நிலைகளை பற்றி நம்மளுடைய ஐயா ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒருத்தருக்கு திருமணம் கைகூடணும் அப்படின்னாக்க சனி பகவானுடைய தொடர்பு வரணும், குரு பகவானுடைய தொடர்பு வரணும். அப்போ தான் திருமணம் அமையும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதுபடி பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. இப்போ அர்த்தாசிரம சனி தொடங்கிடுச்சு 1. அடுத்தது இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரிய பகவானும் இருக்கார். இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டவங்க அத்தனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாருமே சொல்லுவாங்க அர்த்தாசிரம சனி வந்திருக்கே அப்படின்ட்டு. ஆனால் எப்பொழுதுமே சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரும்போது தான் திருமண தொடர்பு ஏற்படும். சரி, இதை தவிர 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான்
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற 12ஆம் அதிபதியான சுக்கிர பகவானை சதசப்தம பார்வை பார்க்குறாங்க. சதசப்தம பார்வை பார்க்கும்பொழுது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைச்சி மேற்கல்விக்காக இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியில் பொறுத்தளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கி அதன் மூலியமாக தொடர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு. இதை தவிர இந்த காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் 5ஆம் பார்வை பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக 9ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி. உயர்கல்வி அப்படின்னாக்க இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, எம்ஃபில் இதை மாதிரி கல்விக்கு உண்டான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசி குழந்தைகளுக்கு இந்த பிரகஸ்பதி குருவோடைய பார்வை பட்டும் பொழுது தான் விரும்பிய யூனிவர்சிட்டியில், தான் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய சீட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இது காலகட்டங்கள். எப்பொழுதுமே குரு நின்ற இடத்துக்கும் சரி, குரு பார்த்த இடத்துக்கும் சரி பலன் உண்டா, பலன் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு நல்ல குடும்பம் அமைய வாய்ப்புகள் உண்டு, சந்தான பாக்கியம் அமைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உயர்கல்விக்கு உண்டான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது எல்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் விரும்பிய இன்ஸ்டியூட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் நம்ம பிரிச்சிருக்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள்ன்றது சனி பகவான் சற்றே ஏறக்குறைய 2.5 வருஷம், ராகு பகவான், கேது பகவான் சற்றே ஏறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு சற்றே ஏறக்குறைய 1 வருஷம். இதை தவிர பாக்கி உள்ள அத்தனை கிரகங்களுமே மெல்ல செல்லும் கிரகங்கள். இதில் மெல்ல செல்றதுலேயே விரிவாக செல்லக்கூடியது அப்படின்றது சந்திர பகவான். அப்போ இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், செவ்வாய், சுக்கிரன் என்னென்ன பலன்களை இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதனே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் போயிட்டு தன்னுடைய இன்னொரு ராசியான 6ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுறார். பெரிய ஏற்றமான காலம். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே மிஞ்சும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனகாரகனே பார்க்குறார். பரிவர்த்தனை யோகமும் அடையிறது. பெரிய ஏற்றமான காலம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. 12ஆம் இடம்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராசியிலே உட்காரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 3 கிரகங்கள், 2 கிரகங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால சூரியன், புதன், செவ்வாய் 3 கிரகங்கள் குருவினால் பார்க்கப்படுறதும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதும் பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலேயே வர்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக எல்லா விதமான உங்களுக்கு உண்டான செய்கைகள் எல்லா விதமான வேலைகளையும் ஆக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர், வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குருவின் பார்வை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியா வந்துட்டு போக வேண்டிய காலகட்டமாகும் இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்காங்க. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. குருவின் பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஏற்றத்தோட வெளியில் வந்துடுவீங்க. 11ஆம் இடம் ரொம்ப வலுப்பெற்று போயிருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்தின் சேது பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும்.
இருந்தாலும் சில நாட்கள் வந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்த்து வைப்பது நல்லது. அந்த என்னென்ன நாட்கள் இந்த மாதத்துக்கு வந்து என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக தெளிவாக விளக்கமும் விவரமாக சொன்னீங்க ஐயா. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து தமிழ் மாத பிரகாரம் பார்த்திங்கன்னா தமிழ் தேதி 10ஆம் தேதி 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து 10/10க்கு மேலே, அப்புறம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி இது வந்து தமிழ் தேதி மார்கழி மாதம். இதுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்கிறது 26/12/2023 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி 10 இருந்து 27, 28 ஆகிய இந்த 2.25 நாட்கள், அதாவது 28ஆம் தேதி கூட இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் நடக்கிறது. அந்த சந்திராஷ்டம தினம் நடக்கிறதுனால புதிய முயற்சிகள் புதியதாக தொடங்கிறது இதெல்லாம் எது ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த காலகட்டத்தில் செய்தால் அது வந்து தடைகள் ஏற்பட்டு உங்களால் சரிவர இயக்கம் கொடுக்காமல் போயிடும். அதுக்காக வந்து இந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு பயணம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த நேரத்தில் பயணம் செய்ய வேண்டாம். இந்த 2.25 நாட்கள் பாக்கி நேரங்களில் பண்ணிக்கலாம். இது அப்படி இந்த தேதிகளில் வச்சுருந்தாலும் அதை மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த தைரியமாக கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால இந்த மார்கழி மாதத்தில் கால பைரவர் அவர் தனியே இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சதுன்னா அந்த கால பைரவருக்கு உங்களுடைய நட்சத்திர தினத்தன்னைக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். தனிப்பட்ட கோயிலாக இருந்தால் தான் காலையில் இந்த விசேஷ பூஜையில் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு பண்ணுவாங்க. அது நிறைய ஒரு சிவஸ்தலமோ ஒரு பெருமாளுடைய ஸ்தலமோ விஷ்ணு ஸ்தலமோ இருந்தால் அங்கே கால பைரவர் இருந்தாலும் கால பைரவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து விசேஷ பூஜைகள் பண்ணுறதில்ல. அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற கால பைரவரை போய் வணங்குறதா இருந்தால் உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு காலையில் வந்து இந்த விசேஷ பூஜை தினத்தில் இந்த 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே போய் கால பைரவரை வழிபட்டுட்டு வரலாம். 30 நாளும் வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் வந்து படிக்கலாம் இந்த மாதங்களில். உங்களுக்கு அதனால் வரக்கூடிய தீமையில் இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய கடன் வாங்குவீங்க, தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக வந்து புதிய கடனும் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக எதிரிகள் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா குரு பகவானின் பார்வை 12ஆம் இடத்துலையும் இருக்குது. அதனால் சுப செலவுகள் வரும். சுக்கிர பகவானும் 12ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதிர்பாலினத்தவருக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது எல்லாம் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி வர்றதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் செய்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் டெஃபினட்டாக ஸ்கிப் ஆகும். அது வந்து மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஜாகிரதையாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. தாயின் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்லி, பொதுவாக இந்த மாதமான மார்கழி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான மிதமான மாதமாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.